வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல ஒரு 18 முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நிறைய புது ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன, அதனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இந்த புதிய விதிகளை புரிஞ்சுக்க இந்த முழுமையான பார்வை உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இந்த எல்லா அறிவிப்புகளையும் நாம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல அரசாங்கத்தோட நிதி உதவிகள், அப்புறம் தங்கம், வெள்ளி விலை நிலவரம், அடுத்ததா பயணம் செய்றவங்களுக்கான புது ரூல்ஸ், கடைசியா வங்கி சம்பந்தமான சில முக்கியமான எச்சரிக்கைகள். வாங்க ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற அரசு நிதி உதவி திட்டங்களை பத்தி தான். குறிப்பா 2026 தேர்தலை வச்சு சில பெரிய வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காங்க. அத பத்தி இப்ப பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. 2026 தேர்தலை மனசுல வச்சு தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளுமே பெண்களுக்கு மாசம் 2000 ரூபாய் உரிமை தொகை தரோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த நலத்திட்டம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுன்னு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த உதவித்தொகையோ இல்ல இனிமே வரப்போற எந்த ஒரு அரசாங்க உதவியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த 3 விஷயங்களை செஞ்சே ஆகணும்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதை நீங்க சரியா செஞ்சா மட்டும்தான் இனிமே எந்த அரசு நலத்திட்டமும் உங்களை வந்து சேரும். சரி, மாநில அரசு திட்டங்கள் இப்படி இருக்க, இப்போ மத்திய அரசோட ஒரு திட்டத்தை பத்தி பார்க்கலாம். அடல் பென்ஷன் யோஜனா. இது உங்களுடைய நீண்டகால நிதி பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். இதுல சேர்ற தகுதியான நபர்களுக்கு அவங்க 60 வயசுக்கு அப்புறம் மாசம் மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு உத்தரவாதமான பென்ஷன் கிடைக்கும். அடுத்ததா, நம்மில் நிறைய பேர் ரொம்ப கவனமா பார்க்குற ஒரு விஷயம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தான். சமீப காலமா இதுல பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கம் வெள்ளி ரெண்டோட விலையுமே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதனால வாங்குறவங்களுக்கும் முதலீடு பண்றவங்களுக்கும் மார்க்கெட் ரொம்பவே ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. சரி, இந்த திடீர் விலை உயர்வுக்கு என்னதான் காரணம்? நிபுணர்கள் சொல்றத பார்த்தா உலக அளவுல நடக்கிற அரசியல் பதட்டங்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைகள் ஒரு நிச்சயமற்ற சூழலை உருவாக்குறதால விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ நீங்க எங்கேயாவது பயணம் செய்ய பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ட்ரெயின்லயும் சரி ரோட்லயும் சரி பயணம் செய்யறதுக்கு சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் ரயில்வே டிக்கெட் கேன்சல் பண்றதுக்கான பாலிசியை மாத்திருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற மாதிரி ட்ரெயின் கிளம்புற நேரத்துக்கு எவ்வளோ பக்கத்துல வந்து நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கேன்சலேஷன் ஃபீஸ் அதிகமாகும். சோ பிளானை மாத்தினா சீக்கிரமா கேன்சல் பண்றது நல்லது. கார் ஓட்டுறவங்களுக்கு ஃபாஸ்டாக் பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இது தெரிஞ்சா டோல்கேட்ல தேவையில்லாத டென்ஷனை நீங்க தவிர்க்கலாம். ஒருவேளை உங்க ஃபாஸ்டாக்ல பேலன்ஸ் இல்லாம நீங்க டோல்கேட்டை தாண்டிட்டா கூட இனிமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அந்த டோல் பணத்தை கட்ட உங்களுக்கு 72 மணி நேரம், அதாவது 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அந்த 3 நாளுக்குள்ள பணத்தை கட்ட நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கட்ட வேண்டியது டபுள் பெனால்டி. அதாவது ஒரிஜினல் டோல் பணத்தை விட 2 மடங்கு அதிகமா கட்ட வேண்டியிருக்கும். கடைசியா நம்ம பர்ஸை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம். நிறைய பேங்க்ஸ் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கான ரூல்ஸை மாத்திருக்காங்க. உங்க பேங்க் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பா நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க், HDFC, பந்தன் பேங்க் இல்லனா இந்தியன் பேங்க் கஸ்டமரா இருந்தா ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்களுக்கான ஏடிஎம் கட்டண விதிகள்ல புது மாற்றங்கள் வந்திருக்கு. பொதுவா இதுதான் ரூல். ஒரு மாசத்துக்கு நீங்க 5 தடவை இலவசமா ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க பணம் எடுக்கிற ஒவ்வொரு தடவைக்கும் நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த கட்டணம் பேங்க்குக்கு பேங்க் மாறுபடுது. இப்ப நீங்க பாக்குற மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் HDFC பேங்க்ல லிமிட் தான்னா ஒவ்வொரு தடவைக்கும் 23 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்தியன் பேங்க்ல ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து 17 ரூபாய் வசூலிக்கப்படும். புது பேங்க் கட்டணங்கள், பயண அபராதங்கள், அரசு உதவிக்கான நிபந்தனைகள்னு இந்த எல்லா மாற்றங்களுமே நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்குது. இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம சரியா திட்டமிட முடியும். இந்த விளக்கத்தை முழுசா பார்த்ததுக்கு நன்றி.